ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாதம் தாங்க. இது ரொம்பவே அருமையா இருக்கும். எங்க அப்பா வீட்டு விசேஷங்களில் கண்டிப்பா இது இடம்பெறுங்க. இது இல்லாம இருக்காது, அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம், எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு செய்திடலாம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சாதத்துக்கு நல்லா இது போல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கணுங்க. ஒரு 10-15 எடுத்துருக்கிறேன். பிகினர்ஸ்க்காக கட் பண்ணி காமிக்கிறேனுங்க. ஒரு இது போல இந்த காம்பை கட் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கட் பண்ணி போட்டுக்கணுங்க. அப்போ தான் கருத்து போகாமையும் காரில் அடிக்காமையும் இருக்கும். கத்திரிக்காய் எப்போவுமே தண்ணியில் தான் கட் பண்ணி போடணும். சின்ன வெங்காயம் நல்லா தொளிச்சு வாஷ் பண்ணிட்டுங்க. இது போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போல் கட் பண்ணி எடுத்துக்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். 100 கிராம் இருக்கும். ரைஸு இந்த கப்பில் 1.25 கப். இது வந்து கால் படிங்க. இதில் வந்து 1.25 கால் படி எடுத்துருக்கிறேன். ஒரு கப்புக்கு நீங்கள் 2.5 கப்பு எப்போவுமே சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் 2.5 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா உங்கள் அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணுங்க. ஏன்னா இதுக்கு வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் குலைவாக இருக்கணும். சாதம் கத்திரிக்காய் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் குலைவாக இருக்கணும். அதனால் ஒரு 1/2 கப் மட்டும் எப்பவும் வைக்கிறத விட ஒரு 1/2 கப் அதிகமாக விட்டுருக்குறேனுங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து விட்டுக்குங்க. ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ரைஸ் குலைவாக இருக்கணுதுக்கு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாதத்துக்கு கொஞ்சம் ரைஸு குலைவாக இருக்கணும். ஒரு பேன் வச்சுட்டேனுங்க. துவரப்பருப்பு போட்டு வறுக்கணும். வறுத்துக்கலாம். துவரப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்ப போட்டுக்கலாங்க. கம்மியாக போட்டோம்னா கொஞ்சம் அரைக்கிறது பவுடராக அரைக்க முடியாது. 3 டேபிள் ஸ்பூன் போடுறேனுங்க. போடும்போது பார்த்து அளவாக போட்டுக்கலாம். அரிசி சாப்பாட்டு அரிசி தான் போடுறேனுங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வறுபடட்டும். நல்லா சிவக்க வறுத்துக்கலாங்க. வறுபடட்டும். கொத்தமல்லி 1 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், நல்லா வறுத்துக்கலாங்க. இதையும் போட்டு ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குங்க. நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சுங்க. மிளகாய் ஒரு 5 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை சிறிது இதுவும் போட்டு வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு. நல்லா ஒரு உடனே இப்படியே இதுலேயே இந்த பேன்லேயே வச்சிடக்கூடாதுங்க, கருகி போயிடும். ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருக்கணுங்க. நீங்கள் எவ்வளோ பருப்பு போடுறீங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. வறுபட்டுருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூடாகிடுச்சுங்க. ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் தாளித்த சாப்பாட்டுக்கு இல்லாமல்
வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக விடணுங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க, போட்டுக்கலாம். ஆயில் கம்மியாக வேணும், நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது, நல்லா வதக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க, போட்டுக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க. அடுத்து வதங்கிடுச்சுங்க, ஓரளவுக்கு பாதி வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. இதையும் வதக்கலாம். ஒரு 15 இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. வதங்கட்டும். பச்சை மிளகாய் ஒரு 4 இது போல் நீளவாக்கில் நறுக்கி எடுத்துருக்குறேங்க, இதுவும் போட்டுக்கலாம். வதங்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது. நல்லா வதக்கிடணுங்க, வதங்கட்டும். கருவேப்பிலை சிறிது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கணுங்க, போட்டுக்கலாம். வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா இதுலேயே கத்திரிக்காயும் வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடணுங்க. வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா 1/4 மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்குறேங்க. கரைச்சி வடித்து எடுத்துருக்குறேன். வடிச்சுக்கலாங்க, திப்பி வருது. மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் கொட்டி கிளறும் போது நல்லா குழகுலன்னு இருக்கணுங்க, குழகுலப்பாக இருக்கணும். ரைஸ் வந்து நல்லா இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா குழகுலன்னு இருக்கணுங்க, ட்ரையாக இருக்கக்கூடாது. இருக்கட்டும். கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடணுங்க, பத்தலினா பார்த்து அப்புறமா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சிறிது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போடணுங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு போடணுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் உங்ககிட்ட இருந்ததுன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா வரமிளகாய்த்தூளும் மட்டும் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும்.
அடுத்து இந்த தூரம்பருப்பு அரிசியெல்லாம் வறுத்து கொத்தமல்லி சீரகம் எல்லாம் போட்டு மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்ச அந்த பவுடருங்க. இதையும் போட்டுக்கலாம். எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு மீதி நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேனுங்க. மீதம் இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கூட போட்டு செய்துக்கலாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியிலேயே வச்சுக்கலாம், கெடாது. எவ்வளோ நாள் வேணாலும் வெளியிலேயே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரையாக தான் வறுத்து பவுடர் பண்ணியிருக்கிறோம். ஈரம் படாமல் வச்சுக்கோங்க, கெடாது. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாரு. அடுத்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். நீங்கள் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறேன். நீங்கள் அஸ்கா கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடும்போது அந்த ரொம்ப இனிப்பாவெல்லாம் இருக்காதுங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக போட்டு பாருங்கள். புளிப்பு காரம் சுவையோட இந்த இனிப்பும் சேரும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. ரைஸு போட்டு கொட்டி கிளறிக்கலாங்க. வேறு இது போல் இருக்கணும். புளி ஊற்றி கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வரணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சாதத்தில் கொட்டி கிளறணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொட்டி கிளறிக்கலாம். ரைஸில் போட்டுக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு போட்டு கொட்டி கிளறிக்கலாங்க. மீதம் இருந்தால் கூட நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்து ரைஸ் கூட கிளறி சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ரைஸில் கொட்டி கலந்துக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் இருக்கணும். எப்பவும் தண்ணி வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப் அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் குழைவாக இருக்கணும். கலந்துக்கலாம். அருமையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாதம் ரெடி. எங்கள் பகுதிகளில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நான்லாம் இதுக்கு அடிமைனே சொல்லலாம். பிரியாணி எப்படி பிடிக்குமோ அதே அளவுக்கு இதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே கொட்டி கிளறிட்டு அப்புறமா பார்க்கலாங்க. கடாய் சௌகரியமாக இருக்குதுங்க. இதுக்கு மாற்றிட்டுனுங்க. கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் பத்தலினா கூட போட்டுக்கலாங்க. இது கொஞ்சமாக வரமிளகாய் கடுகு போட்டு தாளித்து போட்டுக்கலாங்க. அருமையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாதம் ரெடி. ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. புளி சாதம்னு நினச்சிக்காதீங்க. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். தாளித்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு விடுறேன். சூடாகட்டும். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பொரியட்டும். கடுகு பொரியுதுங்க. வரமிளகாய் 1, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டுக்கிறேங்க. பார்த்த அளவு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை புரியுது, ஏற்கனவே போட்டுக்கிறோம். சாதத்தில் கொட்டி கலந்துக்கலாம். கலந்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அருமையான
வரணுங்க. தாளிக்கும் போது குழம்பு வடகம் இருந்தால் கூட, குழம்பு வெங்காயம் வடகம் இருந்தால் கூட 2-3 கிள்ளி போட்டு தாளித்தா அந்த மனம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. என்கிட்ட தீந்துருச்சு. இன்னொரு நாளைக்கு அந்த ரெசிபி போடுறேனுங்க. குழம்பு வடகம் எப்படி போடுறதுன்னு வெயில் காலங்களில் தான் போட முடியும். அருமையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாதம் ரெடி. இது போல் இருக்கணும். உதிரி உதிரியாக இருக்கக்கூடாதுங்க. இது போல தான் இருக்கணும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இதழ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி எடுத்துருக்குறதுங்க. இதுவும் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. புளிக்குழம்பு சாதம் ரெடி. போல இருக்கணும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாதம் ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். இது கூட வடகம் வச்சு கூட சாப்பிட்லாங்க. சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யலாம். கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் இருந்தால் பை பை.